ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க தாய் டிராமாவோட ஃபைனல் எபிசோட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றேன், இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட் எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, அந்த கிளப் ஓனர் இருக்கான் இல்லையா, அவனும் நம்ம தானும் சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது ஹீரோவை கொலை பண்ணணும், அவன் மட்டும் உயிரோட இருந்தான் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்மளால எந்த பிசினஸுமே இங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். எங்க அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப சோகமா இருக்கா அவங்க அப்பாவை நினைச்சு. அதனால ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, நீ இதுக்கு மேல கவலையே படாத, நான் ஆபீசர்ஸ் கிட்ட எல்லாம் பேசியிருக்கேன், அவர் உயிருக்கே ஆபத்து இருக்கு, பத்திரமா பாத்துக்க சொல்லி. அதனால அவங்களுமே எனக்கு வாக்கு கொடுத்திருக்காங்க, அவரை நல்லபடியா பாத்துப்பாங்க, அவருக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்றான். அப்பவும் இவர் ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காளா. அதனால ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இவங்க ரெண்டு பேருமே வந்து ஊரை சுத்தி பார்க்க போறாங்க. அதே நேரத்துக்கு ஜெயில இருக்க ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. வேணும்னே அவர்கிட்ட வம்பு இழுத்துட்டு அவரை போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க. அடிக்கிறது மட்டும் இல்லாம கத்தியை எடுத்து இவரை கொலை பண்றதுக்கும் பாக்குறாங்க. ஆனா அந்த டைமுக்கு கரெக்டா போலீஸ் ஆளுங்க அங்க வந்துடுறாங்க. என்னடா இங்க பண்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவனுங்க கத்தியை தூக்கி பின்னாடி சைட்ல போட்டுட்டு, நாங்க சும்மா நின்னு கதை பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றானுங்க. ஆனா ஹீரோயினோட அப்பா வந்துட்டு இல்ல இவங்க ரெண்டு பேரும் என்ன கொலை பண்ண வந்தாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா கத்திய தேடி பாக்குறாங்க, கத்தி கிடைக்கல. அப்படின்றதுனால இந்த போலீஸ்காரங்களாலையும் ஒண்ணும் பண்ண முடியல. இவர் போட்டு வேற கொடுத்துட்டாருன்னு உடனே இவனுங்க சம கடியாயிரானுங்க. இருடா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு போறானுங்க அங்க இருந்து. அதே நேரத்துக்கு ஹீரோவும் ஹீரோயினும் பைக்ல போயிட்டு இருக்காங்க இல்லையா, அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தா ஏதோ ஒரு கார் வந்து இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால ஹீரோ என்ன பண்றான்னா, அங்க வந்து ஒரு போலீஸ் செக் போஸ்ட் இருக்கு, உடனே வண்டி எடுத்துட்டு போய் அங்க நிறுத்திடுறான். அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது தானும் அந்த கிளப் ஓனரும் தான் வந்துட்டு அந்த கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. உடனே இவ இறங்கி போயிட்டு போலீஸ்காரங்க கிட்ட இத பத்தி ரிப்போர்ட் பண்றா. அந்த கார் என்ன கார் அப்படின்னு சொல்லி விசாரிங்க அப்படின்னு கேக்குறா. ஹீரோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, இதுக்கு மேல இது சும்மா விட முடியாது, போலீஸ் அவனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம கண்டுபிடிச்சாகணும், இல்லனா வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே ஆபத்து அப்படின்னு சொல்றான். இவனுங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு இடத்த பிரிச்சு எடுத்துக்கிறானுங்க. இந்த இடத்துல எல்லாம் தேடலாம், அவங்க எங்க தங்கி இருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்துக்கு வீட்டுல காட்டுறாங்க, டான்சர் வந்துட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி ஆயிட்டு இருக்கா. தம்பிக்கார என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, பார்த்தா தெரியலையா, சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு கலாய்க்கிறா. உனக்கு நக்கல்ல ஒன்னும் குறைச்சலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா, வேகமா வந்துட்டு அவ எடுத்து வச்ச துணியெல்லாம் வந்துட்டு வெளியில எடுத்துட்டு போயிடுறா. இந்த ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு கிளப் ஓனரை கண்டுபிடிச்சிடறான். ஆனா கிளப் ஓனர் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நான் வந்துட்டு உன்னை உயிரோடையே விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, இது பாரு நல்லா திங்க் பண்ணி பாரு, தானும் வந்துட்டு எல்லாருக்கும் துரோகம் பண்ணா, அவங்கள நம்ம எல்லாருக்குமே துரோகம் பண்ணா, உனக்கு துரோகம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், உன் கையாலேயும் உன் தம்பியையும் கொலை பண்ண வச்சுட்டான் அப்படின்னு சொல்லும் போது, இந்த தொழில எங்களுக்குள்ள வந்து நம்பிக்கை முக்கியம், நான் அவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டான், அவன் என்னதான் நம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லும் போது, இது பார் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் உனக்கு நான் சான்ஸ் கொடுக்குறேன், நீயே வந்துட்டு அவனை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்ட அப்படின்னா நான் உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த கிளப் ஓனர் வந்துட்டு எதையும் கேட்கிற மூட்ல இல்ல. அவன் வந்துட்டு கிளம்பி அங்க இருந்து போயிடுறான். நான் தானும் ஓட வந்து உன்னை பாக்குறேன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றானுங்கன்னா, இவனை இங்கேயே போட்டுட்டு இருக்கலாம், நீ எதுக்காக அவனுக்கு போய் சான்ஸ் எல்லாம் கொடுத்த அப்படின்னும் போது, நான் என்ன பண்றது, அவனுக்கு சான்ஸ் கொடுத்தா அவங்க எங்க இருக்காங்க அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இது கொஞ்சம் கஷ்டம் தான் போல, என்ன பண்றது, வேற வழியே இல்ல, நம்ம இப்ப தேடிதான் ஆகணும் இவங்க ரெண்டு பேரையும் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி வீட்டுல காட்டுறாங்க, தம்பிக்காரன் வந்து சில புக்ஸ் எல்லாம் வாங்கணும், எனக்கு காசு தேவை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கேக்குறான். அவங்க அம்மா இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. செம கடுப்பா அங்க இருந்து போயிடுறானா. ஆனா வந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் இந்த விஷயத்த பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குன்னு தரவா அப்படின்னு கேட்கும் போது, அவன் கண்டிப்பா வாங்க மாட்டான், நீ கொஞ்சம் சைலண்டா இரு, இந்த விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. அதுக்கப்புறம் நேரா போயிட்டு அவங்க மாமா கிட்ட என்ன கேக்குறாருன்னா, தோட்ட வேலை எல்லாம் பார்த்தா நீங்க எனக்கு சம்பளம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும் போது, அவருமே சரி இந்த வேலை எல்லாம் நீ பண்ணு, உனக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவனுமே காசு வேணும் அப்படின்றதுக்காக பயங்கரமா வேலை செய்ய ஆரம்பிச்சறா. இதை எல்லாருமே பாக்குறாங்க. ஹீரோயின் ஹீரோ நேர்ல போய் கேட்டுறான், டேய் உனக்கு எதனா பிரச்சனைனா என்கிட்ட காசு வாங்கிக்கோடா அப்படின்னும் போது, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவன், நீ அப்புறமா திருப்பி கூட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலுமே, தயவு செஞ்சு என்னோட விஷயத்துல நீ தலையிடாத, என்ன பாத்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை இன்சல்ட் பண்ணி அனுப்பிடுறான். இதுல டான்சர் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவ வந்துட்டு வெளியில எங்கேயோ கிளம்பி போறா. ஆக்சுவலா ஹீரோ வந்து யாரையுமே எங்கேயும் போக கூடாதுன்னு தான் சொல்லியிருப்பான். அந்த டைமுக்கு ஹீரோயின்
வந்து எனக்கு ரொம்ப கெட்ட கனவு வந்தது, தானும் வந்துட்டு அம்மாவை சுட்டுற மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதே நேரத்துல ஜெயில காட்டுறாங்க. மறுபடியும் வந்து அந்த ஆளுங்கெல்லாம் ஹீரோயினோட அப்பா கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி வந்து கையும் களவுமா புடிச்சிடுறாங்க. நீ அவரை வந்துட்டு ஏதோ பண்றதுக்காக தான் வந்து இந்த சீன் எல்லாம் போட்டிருக்க, எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, ஆதாரமும் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதோட மறுநாள் காட்டுறாங்க. மறுநாள் வந்துட்டு டான் வந்து டான்ஸரை தேடிக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவ ஏதோ வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்றா, அது மட்டும் இல்லாம இந்த காசை உங்ககிட்ட கொடுக்க சொன்னா நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், அவ எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னாடா அப்படின்னு சொல்லி அந்த காசு கொடுக்குறாங்க. அப்ப இவனுக்கு சந்தோஷமா தான் இருக்கு, இருந்தாலும் அவ என்ன மாதிரியான வேலைக்கு போறா அப்படின்னு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அவ வேற ஒரு வாட்டி என்ன சொல்லிருப்பானா, என்ன மாதிரி அழகான பொண்ணுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறது பெரிய கஷ்டம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பா. அதனால இவனுக்கு வந்து மனசுக்குள்ள 1000 கற்பனை ஓட ஆரம்பிச்சது. ஐயோ அவ என்ன வேலை பண்ணுவா அப்போ அப்படின்னு. அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்றான் டான் அப்படின்னு பார்த்தா, இவ கிளம்பும் போதே இவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போறான். அந்த இடம் பார்த்தா ஏதோ ஒரு மசாஜ் சென்டர் மாதிரி இருக்கு. ஐயோ இவ மசாஜ் சென்டர்ல தான் வேலை செஞ்சிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு செம கடுப்பாகுது. அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு அங்க ரூம்ல இருக்க ஒருத்தனை போட்டு அடிக்கிறதுக்கு போறான். அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது, இங்க அவ மசாஜ் பண்ற வேலைக்கு வரல, துணி துவைக்கிற வேலைக்கு தான் வந்திருக்கா. அதை பார்த்த உடனே தான் இவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது. அதே நேரத்துக்கு ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க 2 பேரும் எங்க போறாங்க, எதனா பிரச்சனையில மாட்டிக்க போறாங்கன்னு ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க. இப்ப இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இத பார், இனிமே இந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் நீ வரவே கூடாது, நான் சொல்லிட்டேன், எதா இருந்தாலும் நீ என்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னும் போது இவ சொல்ற, நான் உன்னையே நம்பி எப்படி இருக்க முடியும், நீ நல்லா படிச்சுக்கிட்டு இருக்க, இன்னும் வந்து நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆயிடுவ, அதுக்கப்புறம் உனக்கு வந்துட்டு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சது அப்படின்னா நீ என்ன மறந்துடுவ, அதனால என் லைஃப நான் தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றா. ஆனா இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, டக்குன்னு அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். இதுக்கு மேலேயும் வந்துட்டு நான் எதனா சொல்லணும்னு நீ நினைக்கிறியா என்ன, என் மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி உனக்கே புரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோவும் ஹீரோயினும் வராங்க. அவங்க 2 பேரும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ வந்து சேலரி அட்வான்ஸ் வாங்கியிருந்தியா, அது எல்லாத்தையும் நான் பே பண்ணிட்டேன், நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், இப்ப நிம்மதியா எங்க கூட நீ வீட்டுக்கு வா, இந்த மாதிரியான வேலையை நீ பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்துட்டு கல்யாணத்தை பாதிலேயே விட்டுட்டு வந்துட்டான் இல்லையா, அதனால இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸா ப்ரப்போஸ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கணும், அதுவும் அவங்க அம்மா எதிர்க்க அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறான். அதனால அது அவளுக்கு தெரியாம தான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுனால அதனால என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டதான் சர்ப்ரைஸா இது எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லி பொறுப்பை கொடுத்திருக்கான். ஹீரோயினுக்கே தெரியாம அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் அளவு எடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஒன்னா குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்ச்சு இன்ச்சா கொஞ்சம் கொஞ்சமா அளந்துகிட்டு இருக்காளுங்க. இங்க தானும் வந்துட்டு ஒரு வழியா எப்படியோ வந்து ஹீரோவும் ஹீரோட ஃபேமிலியும் எங்க தங்கியிருக்காங்க அப்படின்ற இடத்த கண்டுபிடிச்சிடறான். வீட்டுல லேடிஸ் மட்டும்தான் இருக்காங்க. அந்த டைமுக்கு பார்த்தா இவங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா ஹீரோயினும் ஏதோ ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு ஓடிடுறா. ஆனா அப்பதான் அங்கிள் வந்து வீட்டுக்கு வராரு. வந்த உடனே அவர்கிட்ட சொல்றாங்களா, அவருமே என்ன பண்றாருன்னா கட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு ரெடி ஆயிடுறாரு. ஆனா பாவம் அவரும் ஒருத்த மனுஷனா வந்துட்டு எத்தனை பேரை தான் சமாளிக்க முடியும், அவரும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றாரு. அவரை அடிச்சு போட்டுட்டு இவங்க 3 பேரையும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் பொடிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா, அந்த டைமுக்கு டான் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவனும் அவனால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுறான். அவனாலையும் சமாளிக்க முடியாது இல்லையா, ஹீரோ அளவுக்கு அவன் ஃபைட் பண்ண மாட்டான். ஒரு வழியா ஃபைனலா எப்படியோ ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான் தம்பியை காப்பாத்துறதுக்கு. தம்பி என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல அம்மா அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாரும் அந்த சைடா ஓடி இருக்காங்க, அவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் போய் நீ காப்பாத்து அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் இந்த கிளப் ஓனரும் மட்டும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ தான் வந்துட்டு இந்த கிளப் ஓனரை அடிச்சு முடிச்சிடறான். இவங்க 3 பேரும் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டைமுக்கு தானும் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ மட்டும்தான் எனக்கு முக்கியம், நீ வந்துட்ட அப்படின்னா அவங்கள விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிடுறான். ஹீரோயினும் வந்துட்டு எனக்கும் வேற வழி தெரியல உங்களை காப்பாத்துறதுக்கு, தயவு செஞ்சு நீங்க யாருமே வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ எழுந்து போயிடுறா. உன்னை கொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்து சுட நீட்டுறானா. கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோ வந்துட்டு கட்டி பிடிச்சுக்கிறான். அதே மாதிரி அவன் சுட்டுறான். ஆனா இவங்க 2 பேர் மேலயுமே குண்டு படல. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல வந்துட்டு போலீஸ் வந்துடுறாங்க. தானோட கால்ல தான் சுட்டுறாங்க. தனுவையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அதோட கொஞ்ச நாள் ஆகுது. தம்பிக்காரன் வந்துட்டு அண்ணன் கிட்ட எப்படி மன்னிப்பு கேக்குறதுன்னு தெரியாம தயங்கி நிக்கிறான். என்னதான் விஷயம், இப்ப நீ சாரி சொல்லவோ தேங்க்ஸ் சொல்லவோ வந்த அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்றான். இல்ல நான் அப்படி சொல்ல வரல, இருந்தாலும் வந்துட்டு நான் உன்னை மனசு ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன், அதனால சாரி அப்படின்னு தம்பிக்காரன் சொல்றான்.
இத பார், சின்ன வயசுல இருந்தே நீ இப்படிதான் இருப்ப அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீ வித்தியாசமா இப்ப நடந்துக்க வேண்டாம், நீ எப்பயும் இருக்கிற மாதிரியே இருந்துக்கோ, எனக்கு கவலை இல்ல அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. அண்ணனும் தம்பியும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்து அம்மாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதே நேரத்துக்கு தானுவ காட்டுறாங்க. அவன் ஹாஸ்பிட்டல்ல தானே இருந்தா அடிபட்டு, அங்க கண்ணு முழிச்ச உடனே ஒரு நர்ஸ பிடிச்சு அங்க இருந்து அவன் எஸ்கேப் ஆகுறான். ஹீரோவும் ஹீரோவோட அம்மாவும் 2 பேருமே சேர்ந்து வராங்க. எங்க வராங்கன்னா ஜெயிலுக்கு வராங்க. ஜெயிலுக்கு ஹீரோயினோட அப்பாவை பார்த்துட்டு, என் பையனுக்கு உன் பொண்ணு நான் கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் பிள்ளைய உன் பையன் நல்லபடியா பாத்துக்கிட்டான் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன், ஆனா இந்த வாட்டி அப்படி கிடையாது. எனக்கு இப்ப இவனை பத்தி நல்லாவே தெரியும், அதனால நான் நம்பி என் பிள்ளைய கொடுப்பேன் அப்படின்னு அவர் ஒத்துக்கிறாரு. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வெட்டிங் டேவே வந்துடுது. இவங்க 2 பேரும் சர்ப்ரைஸ் கொடுக்கறோம் அப்படின்ற பேர்ல ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, தயவு செஞ்சு நாங்க ரெடி பண்ண வெட்டிங் ட்ரெஸ் நீ போட்டு காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் நீங்க சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்ற பேர்ல இவ்வளவு அளவு கேவலமா நடிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் எனக்கு எப்பயோ தெரிஞ்சிருச்சு, அதனால நீங்க போயிட்டு உங்க கிளைண்ட வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிடுறா. அடி பாவி, நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணா இப்படி மொக்க பண்ணிட்டியே எங்களை அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு திட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோவே உள்ள வந்துடுறான். வந்த உடனே நான் உனக்கு இதெல்லாம் சர்ப்ரைஸா பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன், என்ன பண்றது, நீ ரொம்ப புத்திசாலியா இருக்க, ஈஸியா கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதெல்லாம் எதுக்கு தண்ட செலவு பண்ற அப்படின்னு கேட்கும் போது, இல்ல அந்த டைம் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அதனாலதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு கல்யாணத்தை உன் லைஃப் பூரா நீ மறக்காத மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு நான் நினைச்சேன், அதனாலதான் இதை டிசைட் பண்ண அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் முட்டி போட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஹீரோயினுமே ஓகே சொல்லிடுறா. ஹீரோவும் பயங்கர குஷியா ஹீரோயினை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு போறாளா. ஆனா அவங்க எல்லாம் எங்க விட்டாங்க, எல்லாரும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொடிச்சிட்டு போயிடுறாங்க. இன்னும் உங்களுக்கு கல்யாணம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு, டே ஆல்ரெடி அவளே சொல்லிட்டா எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு, கிஸ் பண்ணவாவது விடுங்கடா அப்படின்னு ஹீரோ கெஞ்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வெளியில வந்த பிறகு எல்லாரும் பொக்கே கொடுத்து ஹீரோ உள்ள அனுப்புறாங்க. இந்நேரம் அவ ரெடி ஆயிப்பா, போய் அவளை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க ரெடியா தான் நின்னுக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த இடத்துக்கு தானும் வந்துடுறான். எல்லாரும் வீடு பூரா தேடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தம்பிக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல ஆக்சுவலா இப்பதான் போன் வந்தது, போலீஸ் தானு தப்பிச்சிட்டான்னு சொன்னாங்க அப்படின்னு. உடனே அப்ப கண்டிப்பா தானு தான் கடத்திருப்பான் அப்படின்னு தெரியுது. ஹீரோ வேகமா வண்டி எடுத்துட்டு வரான். பார்த்தா கார் பாதி வழியிலேயே ஏதோ ஒரு இடத்துல நின்னு இருக்கு. அங்க ஒரு பெரிய கட்டடம் இருக்கு. அந்த கட்டடத்துக்குள்ள ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறான் தானு. ஹீரோவுமே கண்டுபிடிச்சு அங்க வந்துடுறான். வந்த உடனே தயவு செஞ்சு அவளை எதுவும் பண்ணாத, உனக்கு நான் தானே தேவை, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் கேக்குற மாதிரி இல்ல, உங்க 2 பேருமே கொன்னுட்டு தான் மறு வேலை அப்படின்னு சொல்றான் தானு. அப்ப ஹீரோயின் என்ன பிளான் பண்ற அப்படின்னு பார்த்தா, அவனுக்கு தான் காலில் அடிபட்டு இருக்கு இல்லையா, குனிஞ்சு அவன் காலில் போட்டிருக்க அடியை பிடிச்சு நல்லா அமுக்கி விட்டுறா. அவ்வளவுதான், அவன் அந்த டைம்ல கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுறான், என்ன பண்றதுன்னு தெரியாம. அதுக்குள்ள ஹீரோ அவங்க அண்ணன் புடுங்கிறான். அவனுங்க 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறானுங்களா. அந்த டைமுக்கு தானாவே அவனா போயிட்டு மாடியில இருந்து கீழே விழுந்து செத்துறான். கொஞ்ச நேரத்திலேயே தம்பி அவங்க எல்லாரும் சேர்ந்து போலீஸ கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மத்த எல்லாத்தையும் போலீஸ் பாத்துப்பாங்க. மறுபடியும் உங்க கல்யாணம் நிக்க வேணாம், தயவு செஞ்சு சீக்கிரமா வாங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் நல்லபடியா அங்க போனதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம். உடனே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணத்தையும் முடிச்சிடுறாங்க. சோ இதோடய இந்த டிராமாவும் முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு முடியல அப்படின்னாலும் நாளைக்கு கண்டிப்பா ஒரு புது டிராமா ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ அதையும் பார்க்க மறக்காம வந்துருங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.